கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம பிக்னர்ஸ் மேக்கப் கிட். இந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக நம்ம மேக்கப் போட்ட அப்புறம் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த பாட்டிலில் ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து கார்னியரோட மைஸ்லர் க்ளீனிங் வாட்டர் அப்படின்னு இருக்குது. இது கூட வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதான் காமிக்கிறேன், நீ தான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் இதை ஏதாச்சும் ஒரு டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். மோட டோனர் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு போட்டுப்பேன். அப்புறம் இது முடிஞ்சப்புறம் அது ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. என்ன மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் காசு எதுவும் இருக்காது, காலேஜுக்கெலாம் போகிற டைம். ஸோ நான் அந்த மாதிரி ஜான்சன்ஸ் பேபி இது நம்ம குட்டி வயசில் யூஸ் பண்ணியிருப்போம்ல, இந்த மாய்ஸ்சரைசர்லாம் எடுத்து நல்லா போட்டுட்ருந்தேன். அந்த மாதிரி இப்போது வந்து யூஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ஷேடே கிடையாது. இது வந்து ஏதோ ஃபேராக இருக்கும் உங்களுக்கு வாங்குறது போல். நான் ஏதோ தெரியாமல் எதை பிடிச்சி வாங்கிட்டேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். அப்போல்லாம் மேக்கப்னு என்னென்னு தெரியாது. நீங்களும் என்ன மாதிரி தான் இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கற்றுருக்கேன். அதனால் நீங்களும் இதே ஷேடை வாங்கிடாதீங்க. ஆனால் இந்த பிராண்டில் இந்த இது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் உங்கள் ஷேடு என்னவோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த ஷேடு காமிக்கிறேன். இது ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, அந்த வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி. இது வந்து இவ்வளோ வெள்ளையாக இருக்குது, ஆனால் அது 310 விற்கிறாங்க. தெரியல, ஏமாந்து போய் இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கன்சீலர் பேலட் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கன்சீலர் பேலட் நான் வாங்கினேன். இந்த கன்சீலர் பேலட்டு நல்லா தான் இருக்குது. நம்ம ஷேடும் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ் மேட்சும் பண்ணி போடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு வேணால் அதில் ஷேட்லாம் போடுறேன். இது வந்து இன்சைட்டோட ஒரு கன்சீலர் பேலட். இதில் வந்து 5 கலர் இருக்குது. இதில் வந்து இந்த கலரும் தான் நான் யூஸ் பண்ணுற ஷேடு. ஆனால் இதுவுமே எனக்கு லைட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணிப்பேன். ஆனால் அதுக்கு பிகினருக்கு வந்து இது ஒரு நல்ல பேலட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வச்சு கலர் கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இதை வச்சு போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. கொஞ்சம் மீடியமாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். மேபி நீங்கள் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் கூட இது வாஷ் அவுட் ஆகுறதுக்கு உள்ள இதெல்லாம் இருக்குது. காம்பேக்ட் பவுடர் வேணும். அந்த காம்பேக்ட் பவுடரை வச்சு நம்ம ஃபேஸை செட் பண்ணிக்கலாம். நான் வந்து நைக்காவோட காம்பேக்ட் பவுடர் இருக்குது. இது வந்து ஷேட் நல்லாவே இருக்கும். நம்ம ப்ரௌன் ஸ்கின்னுக்கும் இதில் நிறைய ஷேட் வச்சுருப்பாங்க. வந்து ஹனி, நைக்காவில் நிறைய ஷேட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன ஷேட் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐப்ரோஸ்க்கு வந்து இது வந்து ஏதோ ஒரு ஐப்ரோ பென்சில் நீங்கள் பக்கத்து கடையில் ஏதாவது உண்டுனா அங்கே கூட வாங்கலாம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில். இது அவ்வளோ காஸ்ட்லி ஒன்று. ஸ்பூலி கூட இருக்குது. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வேணும்னா லாக்மிலேருந்து இந்த காய்ச்சல் இருக்குது, இது நீங்கள் வாங்கிக்கலாம். லைனர் வந்து நான் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணதில்லை, வச்சுருக்கேன். இது வந்து நைக்காவோட கெட் விங்ட் லைனர் அப்படின்னு வருது. இதுவும் நல்லா தான் இருக்குது. எப்போவாச்சும் யூஸ் பண்ணுவேன், அக்கேஷ்னல் வாங்குறதுக்கு. அப்புறம் இது வந்து மார்ஸோட லைனர். இதை வந்து எடுத்துகிட்டு இப்படி ஃபுல்லாக லைன் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபார் லிப்ஸ்டிக் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் வந்து லிப்ஸ்டிக்லாம் வாங்க ஆரம்பித்தப்போ இந்த ஷேடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து என்னோட ஒரு லிப்ஸ்டிக். அது ரொம்ப அடிபட்டு இருக்குது, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அந்த ஷேட். ரொம்ப நாளாகவே ஃபேவரட் ஷேடு. என்னோடய ஃபேவரட் ஷேடு வந்து அந்த பிங்க்கு, ரஸ்டிக் பிங்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து மெப்ளினோட டச் ஆஃப் ஸ்பைஸ் 660. இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷேட். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி நியூ பிங்க் ஷேடு. இது வந்து ஒரு மாதிரி நியூ பிங்க் ஷேடு. அது சூப்பராக வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளஷ் வாங்கணும்னு தேவையில்லை, ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் வச்சு ப்ளஷ்ஷாகவே போடலாம். ஆனால் போட்ட அப்புறம் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடுங்க.
அதில் ஏதாவது ஒரு காம்பேக்ட் பவுடர் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு செட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது அப்படி ஊறி இது வந்து ஒரு 200 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது சூப்பர் லிப் க்ளாஸ். ஆனால் என்ன, நீங்கள் இந்த லிப் க்ளாஸை போட்டுட்டு அந்த வாண்ட் வந்து அழுக்காகும். இது நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஓரோலினோட ஒரு லிப் பாம். இது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் எங்கே போனாலுமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும் இது. ஆனால் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஆனால் நான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் லிப் பாம்லாம் யூஸ் பண்ணி கூட இந்த லிப் பாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக